மின்சார தேவை இப்போ அடிப்படை பிரச்சனைகள் தண்ணிக்காக நீங்க தூர் வாடுறீங்க எல்லாம் இது பண்றீங்க. மின்சார தேவை அப்போ பூர்த்தி செய்யறதுக்கு போதிய அளவுக்கு அவங்களோட கோஆர்டினேஷன் உண்டு. ஏன்னா ஃபியூச்சர்ல கோடை காலம் வரப்போகுது. அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிசிட்டியில எதுவும் பெருசா இப்போதைக்கு ப்ராப்ளம் வரா மாதிரி தெரியல. ரெண்டாவது நாங்கள் இப்போவும் அந்த மின் சேமிப்பு பண்ணுறதுக்காகவும் கூட ஒரு திட்டம் கொடுத்துருக்கோம். அந்த ஆட்டோமேட்டிக் மொபைல் கண்ட்ரோல் இதை இப்போ நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். ஃபார்மர்ஸ் வந்தாங்களன்னா அவங்க வீட்டிலேருந்தே மோட்டரை ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படின்னும் போது ஓரளவுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டியும் சேவ் ஆகும், தண்ணீரும் சேவ் ஆகுன்றதுக்காக அந்த திட்டத்தையும் நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதனால நமக்கு அந்த டைரக்ஷன்ல நாங்க we want to motivate the farmers. Ma'am, there is an announcement related to இல்ல அது கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸ்ல அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல they will approach and they will give crop loan கொடுக்கிறது ஒரு திட்டம். அதை டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் கோஆர்டினேட் பண்ணி அந்த ஃபார்மர்ஸ்க்கு அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க. இந்த நுண்ணீர் பாசன திட்டத்தில் லாஸ்ட் இயர் 53 ஏக்கர் 53,000 ஏக்கருக்கு வெறும் 450 கோடி நிதி ஒதுக்கி இருந்துச்சு. இந்த டைம் 2 லட்சம் ஏக்கருக்கு 777 கோடி தான் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. நிதி போதுமான அளவு ஒதுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா எங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து அடிஷனல் அலோகேஷன் வரும். இப்போ போன வருஷம் கொடுத்ததை விட எங்களுக்கு 300 கோடி இப்போ ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க. அதையும் நாங்கள் இப்போ செஞ்சிட்ருக்கோம். அதே மாதிரி we are confident that we will do. மேடம் அசோலா பயிருக்கு ஏதாவது நம்ம அசோலா பயிருக்கு அசோலா ஏன்னா மேக்சிமம் அது அந்த மீன் வளர்ப்புக்கு கால்நடைக்கு மிக முக்கியமான ஒரு தீவனம். அது நீங்கள் மற்ற பயிருக்கெல்லாம் சொன்னீங்களா அந்த மண்புழு? ஊரக வளர்ச்சி துறையிலிருந்து பண்றாங்க. நம்ம விவசாயிகளுக்கு மெயினா சப்போர்ட் 100 நாள் வேலை அந்த விவசாய பயணியால் கிடைக்காம இருக்காங்க. அது நீங்க மறுபடியும் அவங்க கிட்ட ஒரு கேட்டிருக்கிறீங்களா? அதுவும் நமக்கு முக்கியம். 2 விஷயம். நாங்களும் ஒரு ரெக்வெஸ்ட் வச்சிருக்கோம். அதை ஹையர் லெவல்ல எடுத்துட்டு போயிட்டு அதை முடிவு பண்ணுவோம். செம்மொழி பூங்காவுக்கு ஆப்போசிட்ல ஒரு 1000 crore லேண்ட் ரெக்கவர் பண்ணோம். அதை நம்ம வேற எதுவும் பண்ண போறோமா மேடம் அக்ரிக்கு? ஆமா, பண்ண போறோம். என்ன மேடம் என்ன ஸ்கீம் இது? அது அமைச்சர் பதில் அளிப்பார். மேடம் குறுவை சாகுபடிக்கு பாத்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் பண்றதுல எப்பவுமே ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. அவேர்னஸ் இல்லையா? இந்த வருஷம் பண்ண போறோம். ஏன்னா தொடர்ந்து ஃபார்மர்ஸ் எப்பயுமே பாத்தீங்கன்னா அவங்க தே கோ பை ஒரு லோக்கல் நாலேஜ். இப்ப நம்ம சயின்டிபிக்கா போறோம். அவங்க பஞ்சாங்கம் பார்த்து இந்த வருஷம் மழை வரும், இந்த வருஷம் வராது, இந்த வருஷம் பண்ணலாங்கிறாங்க. நம்ம என்னதான் சொன்னாலும் அதே மாதிரி டெல்டா மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு பூராவும் நிறைய பயிரிட்டு இருக்கிறாங்க. அது ஏன் மற்ற கவனம் செலுத்துறது இல்ல இந்த பட்ஜெட்ல? அதனாலதான் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை உழவர்களும் எங்களுக்கு வேண்டியவர்கள், அத்தனை பேருக்கும் திட்டம் வேணுங்கிறதுக்காக தான் இப்ப ஹார்டிகல்ச்சர் கிராப் பண்றவங்க, வாழை, திருச்சி பெல்ட்ல வாழை சப்போர்ட் பண்றவங்களுக்கு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம். பலாக்கு கொண்டு வந்திருக்கோம். வெஸ்டர்ன் பெல்ட்ல தென்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். வெஸ்டர்ன் பெல்ட், கொஞ்சம் சதர்ன் பெல்ட், அப்புறமா இந்த ஆம்பூர் அந்த மாதிரி இடம்லாம் இருக்கு, அவங்களெல்லாம் கவர் பண்ணுவோம் தென்னை ஸ்கீம்ல. அப்புறம் மாவுக்கு திட்டம் கொண்டு வந்திருக்கோம். சேலம், கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டத்திலலாம் அந்த மா பயிர் பண்றவங்களுக்கும் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா மானாவாரி பயிர்களுக்காக ஒரு புது திட்டம் கொண்டு வந்திருக்கோம். அந்த மானாவாரி பயிர்கள் பார்த்தீங்கன்னா அந்த மானாவாரி பயிர் இருக்கிற விருதுநகர், தூத்துக்குடி, அந்த மாதிரி சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ், இந்த பக்கம் பெரம்பலூர், அந்த மாதிரி கொஞ்சம் வறட்சியான மாவட்டங்கள், அதையும் நாங்கள் கவர் பண்ணுவோம்.